இந்த முத்துவேல் கிட்ட பாண்டியன் போட்ட சவால்ல ஜெயிச்சு இந்த முத்துவேல் சக்திவேலுக்கு முன்னாடியே பாண்டியன் வந்து பழனிவேலுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டியன் வந்து அவர் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காரு. எனக்குன்னு யாருமே இல்லைன்னு சொல்லிட்டு இத்தனை நாளா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா எனக்குன்னு சொந்தமா ஒரு ஊரே இருக்கு. இவ்வளவு நாளா அது தெரியாம போயிருச்சு. கடைசியில பாரு எல்லாருமே எனக்கு சொந்தக்காரங்களா தான் இருக்காங்க. உங்க அண்ணங்க அதெல்லாம் தெரியாம என்னென்னலாம் கேள்வி கேட்டாங்க. இப்ப அவங்க எங்க கொண்டு போய் மூஞ்சி வைக்க போறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. வீட்டுக்கு வந்து உட்கார்ந்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாண்டியனுக்கு போன் வருது. போன் எடுத்து பேசுறப்ப வந்து அவங்க சொந்தக்காரங்க போன் அடிச்சு பழனிக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருந்தீங்கல்ல, நம்ம ஊர்ல பொண்ணு ஒண்ணு இருக்கு, நீங்க ஒரு நல்ல நாள் பாட்டு வந்தீங்கன்னா டக்குன்னு அந்த பொண்ணை பார்த்து பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டதுமே பாண்டியன் வந்து நல்ல நாள் இதுக்கு பாத்துக்கிட்டு நாளைக்கே நாங்க கிளம்பி வரோம், எதுனாலுமே நாளைக்கே பேசி முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ரொம்பவே ஆர்வமா தான் இருக்காரு. பழனிவேல் முன்னாடியே பாண்டியன் வந்து இந்த மாதிரி பொண்ணு வீடு பார்க்க போற விஷயத்த கோமதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா பழனி வந்து இதுல சுத்தமா விருப்பமே இல்லாம இருக்காரு. எனக்கு கல்யாணமும் வேண்டாம், எந்த கஷ்டமும் வேண்டாம், இது வரைக்கும் நான் பட்ட அவமானமே போதும், இதுக்கு மேலேயும் அவமானப்படுறதுக்கு என் உடம்புல தெம்பில்ல, போதும் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து கல்யாணத்துல விருப்பமே இல்லாம இருக்காரு. நீங்க எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு பொண்ணெல்லாம் பார்த்து வச்சாலுமே கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சுன்னா எங்க அண்ணங்க ரெண்டு பேரும் சும்மா இருக்க மாட்டாங்க, இந்த கல்யாணத்தை நடத்த விட மாட்டாங்க. உங்களை அசிங்கப்படுத்தணுங்கிற ஒரே காரணத்துக்காக எப்படியாவது பொண்ணு வீட்டுல நம்ம குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லி வச்சு உங்களை அவமானப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ, என் கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கண்டிப்பா வந்து எங்க அண்ணங்க ரெண்டு பேருமே பண்ணிடுவாங்க. அதனால இந்த வேலையை நீங்க பார்க்க வேண்டாம், கடைக்கு போயிட்டு கடையை திறக்கிற வேலையை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து பாண்டியனை கூப்பிட்டு இருக்காரு. நீ பேசாம இரு, இந்த வாட்டி நம்ம ஊருக்காரங்க யாருக்குமே தெரியாத மாதிரி சிம்பிளாவே நம்ம எல்லா வேலையுமே முடிச்சிடலாம். உனக்கு பொண்ணு பார்க்க போற விஷயம் தெரிஞ்சாதானே உங்க அண்ணன் பிரச்சனை பண்ணுவாங்க. நம்ம யாருக்குமே இந்த விஷயத்தை சொல்ல வேண்டாம், நம்ம வீட்லயே கொஞ்சம் பேர் மட்டும் போய் பாட்டு வரலாம். நானு கோமதி செந்தில் மீனா நாங்க 4 பேர் மட்டும் போய் பொண்ணை பாட்டு வரோம், எல்லாமே போய் நாங்களே பேசிட்டு வரோம், நீங்க எல்லாம் யாருமே வர வேண்டாம். கூட்டமா கிளம்பி போனாதான் வந்து உங்க அண்ணன் வீட்டுக்குமே டவுட் வரும். யாருக்குமே சந்தேகம் வராம யாருக்குமே தெரியாம ஃபர்ஸ்ட் பொண்ணு வீட்டுல போய் பார்த்து பேசி முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து பழனிவேல்கிட்ட பேசி ஒரு வழியா பழனிவேலை வந்து பொண்ணு பார்க்க போறதுக்கு சம்மதிக்க வச்சிடறாரு. பழனியை கூப்பிட்டுக்கிட்டு பாண்டியன் வந்து பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாம் போய் பாத்துறாங்க. பொண்ணு வீட்டையுமே வந்து பாண்டியன் வீட்டு ஆளுகளுக்கு எல்லாருமே பிடிச்சிருது. இதனால அங்கனக்குள்ளே பேசி முடிச்சு நிச்சயத்துக்கான டேட்டையுமே குறிச்சிடறாங்க. கடைசி வரைக்குமே விஷயம் தெரியாதால முத்துவேல் சக்திவேலுக்கு வந்து இதை பத்தி எதுவுமே கண்டுக்கவே இல்ல. ஆனா பொண்ணு வீட்டுல பேசி முடிச்சு அந்த விஷயத்தை வந்து பழனிவேல் வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. உனக்கு கல்யாணம் ஆகணுங்கிறதுக்காக தான் நான் உனையவே இந்த வீட்டுக்கு வர சொன்னேன், எப்படியோ ஒரு வழியா உனக்கு நல்லபடியா கல்யாணம் முடிச்சாலே எனக்கு அதுவே போதும், ரொம்ப சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயமா, இந்த விஷயத்தை மட்டும் உங்க பசங்க 2 பேர்த்தையும் சொல்லிடாத, அன்னைக்கு 2 பேருக்கும் தெரிஞ்சுனா கண்டிப்பா இந்த கல்யாணமே நடக்காதுமா. பாண்டியன் குடும்பத்தை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவும் பாண்டியன் கிட்ட போட்ட சவாலை ஜெயிக்கணுங்கிறதுக்காகவும் அவங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்க. அதனால எனக்கு கல்யாணம் ஆக போற விஷயத்தை அவங்கள்ட்ட சொல்லிட வேண்டாம். நிச்சயதார்த்தத்துக்கு போறப்ப நான் உன்னை கூப்பிட்டு போறேமா, எப்படியாவது சமாளிச்சுட்டு போய் சொல்லிட்டு என் கூட கிளம்பி வந்துரு, நீ கண்டிப்பா வந்தே ஆகணுமா அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் வந்து அவங்க அம்மாவை நிச்சயத்துக்கு வர சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாரு. பாட்டியுமே வந்து இந்த வாட்டி கோயிலுக்கு போறேன், அங்க போறேன், இங்க போறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு போனோம்னா எப்படினாலும் உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே சொல்லாம நம்ம ரகசியமா கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல இருக்க யாருக்கிட்டயுமே எங்க போறாங்கிற விஷயத்தையே சொல்லாம பாட்டி வந்து பாண்டியன் குடும்பத்தோட கார்ல கிளம்பி நிச்சயார்த்தத்துக்கு கிளம்பிடுறாங்க. பாட்டி எங்க போனாங்கன்னே தெரியாம முத்துவேல சக்திவேல முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் கார்ல பாட்டி போறத குமார் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட நின்னுட்டு இருக்கிறப்ப பாத்துறாரு. உடனே இந்த விஷயத்தை போன் பண்ணி அவங்க அப்பா கிட்ட சொல்லிடுறாரு. விஷயத்தை கேள்விப்பட்ட சக்திவேல் வந்து குமார் கிட்ட உடனே அந்த காரை ஃபாலோ பண்ண அவங்க எங்க போறாங்கன்னு பாரு, கண்டிப்பா உங்க பழனிக்கு ஏதாவது பொண்ணு பார்க்க போவாங்க, அது விஷயமா தான் போய்கிட்டு இருப்பாங்க, அதனாலதான் அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிருக்கு, அவங்க எங்க போறாங்கன்னு பின்னாடி ஃபாலோ பண்ணி போ அப்படின்னு சொல்லிடுறாரு. குமாரும் வந்துட்டு பாண்டியன் போற காரையே பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் முத்துவேல சக்திவேல வந்துட்டு குமார்கிட்ட பேசிக்கிட்டு நிச்சயார்த்தம் நடக்கக்கூடிய வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா முத்துவேல சக்திவேல அங்க வர்றதுக்கு முன்னாடியே வந்து பழனிவேலுக்கு வந்து நல்லபடியா நிச்சயார்த்தமும் நடந்து முடிஞ்சிருது. பாண்டியன் வீட்டு ஆளுங்க பொண்ணு தான் பார்க்க போவாங்கன்னு சொல்லி தான் நினைச்சுக்கிட்டு முத்துவேல சக்திவேலும் அசால்ட்டா கிளம்பி வந்தாங்க. என்னதான் அவங்க போய் பொண்ணு வீட்டை பார்த்துட்டு போனாலுமே நம்ம போய் மறுபடியும் பாண்டியன் குடும்பத்தை பத்தி தப்பு தப்பா சொல்லிட்டோம்னா நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணலாம் நினைச்சுக்கிட்டு முத்துவேல் சக்திவேலும் சந்தோஷமா தான் அங்க கிளம்பி வந்தாங்க. ஆனா கடைசியில உள்ள போய் பாக்குறப்ப தான் தெரியுது முத்துவேல் சக்திவேல் கண்ணு முன்னாடியே வந்து நிச்சயார்த்தம் எல்லாமே நடந்து முடிச்சிருது. இதனால வேற வழியே இல்லாம 2 பேருமே அவமானப்பட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப முத்துவேல் சக்திவேல பார்த்து சிரிக்கிற பழனிவேல் வந்து என்னன்னு இந்த நிச்சயார்த்தத்தை தடுக்க முடியாம போயிருச்சுன்னு வருத்தமா இருக்கா, இன்னும் எனக்கு வேற என்ன கொடுமை எல்லாம் பண்றதுக்கா நீங்க காத்துக்கிட்டு இருக்கீங்க, அப்படி உங்களுக்கு பாண்டியன் குடும்பத்து மேல என்னதானே கோவம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடியே வச்சுட்டு பழனிவேல் வந்து முத்துவேல் சக்திவேலையும் பயங்கரமா திட்டிட்டு இருக்காரு. அப்பதான் பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட பாண்டியன் வந்து முத்துவேல் சக்திவேல் குடும்பத்தை பத்தி எல்லா விஷயத்தையுமே சொல்லிடுறாரு. அது போக பழனியோட அம்மாவே வந்து முத்துவேல் சக்திவேலோட கேரக்டர் பத்தி சொன்னதால பொண்ணு வீட்டுக்காரங்களுமே வந்து இதுக்கப்புறம் முத்துவேல் சக்திவேல் என்ன சொன்னாலுமே நம்ப மாட்டாங்க. அதனால பழனிவேலுக்கு வந்து மனசளவுல திருப்தி அடைஞ்சிடறாரு. இதுக்கப்புறம் நம்ம அண்ணங்க என்னதான் சொன்னாலும் பொண்ணு வீட்டுக்காரங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா நம்ம அக்கா அம்மான்னு சொல்லிட்டு நமக்கு எல்லாருமே சப்போர்ட்டா தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம அண்ணங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுங்கிறது பழனிவேலுக்கு நல்லாவே தெரிஞ்சு தைரியமாவே வந்து அவங்க அண்ணங்க 2 பேருமே எதிர்த்து பேசி வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே அசிங்கப்படுத்திடுறாரு. எல்லாமே கையை மீறி போயிருச்சு. இதுக்கப்புறம் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடியாதுன்னு தெரிஞ்சதால சக்திவேலுக்கு பயங்கரமான கோவம் வருது. உனக்கு இவ்வளவு தூரம் சொல்லியுமே மறுபடியும் இந்த பாண்டியன் வீட்டு ஆளுகளோட நீ சேர்ந்துட்டேலமா, வீட்டுக்கு வா உன்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமா முத்துவேல் சக்திவேலும் அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து பாண்டியன் வந்து முத்துவேல் சக்திவேல்கிட்ட போட்ட சவால்ல ஜெயிச்சு முத்துவேல் சக்திவேல் கண்ணு முன்னாடியே பழனிக்கு நல்லபடியா பாண்டியன் தலைமையிலே நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.